நாகதேவதை அம்மா, நான் இன்னும் கொஞ்சம் கூட பால் கொண்டு வரேன். நான் வச்ச பாலை குடிங்கம்மா. மனிஷா, பாம்பை எதுக்கு காக்க புடிச்சிட்டு இருக்க? ஆண்டி, பாம்பு நான் வச்ச பாலை தான் குடிக்கும். நீங்க பாருங்க. என்ன ஆண்டி, பாம்பு யூட்டன் எடுத்துருச்சு. அம்மா லக்ஷ்மி, அந்த நாக தேவதையோட அனுகிரகம் உனக்கு பரிபூரணமா இருக்கு. இப்ப என்ன சொல்றீங்க? மித்ரா பக்கத்துல உட்கார்ற அருகதை லக்ஷ்மிக்கு தான் இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்க வேண்டியது நாங்க கிடையாது ஆண்டி, மித்ரா தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மன், இப்போ நாகதேவதை. லக்ஷ்மிக்கு தான் அம்மனோட அருள் இருக்கு. மித்ரா, உன் பக்கத்துல லக்ஷ்மி உட்காரணுங்கிறது அந்த கடவுளோட கட்டளை. ஆமாண்ண, பூஜைக்கு அண்ணியை உன் பக்கத்துல உட்கார வச்சுக்கோ. கடவுளோட ஆசை கூட இதுதான். நீங்க ஒத்துக்கோங்க மாமா. ப்ளீஸ் ஒத்துக்கோங்க. லக்ஷ்மி அம்மாவை பூஜையில உங்க பக்கத்துல உட்கார வச்சுக்கோங்க. உங்க விருப்பப்படி செய்யுங்க. என்னது இதெல்லாம்? இது காதல் கற்கள். என்னது? காதல் புறா மாதிரி காதல் கற்கள். இத வச்சு நீ என்ன அடிப்பியா? ஏய், கூல் கூல் கூல். அது இந்த கற்களை வச்சு என் காதலை வெளிப்படுத்தினேன். கல் மூலமா யாராவது காதலை வெளிப்படுத்துவாங்களா? நான் வெளிப்படுத்துவேன். உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல, அதாவது காதல் அதிகமாயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் ஜானு. எதுக்கு? கேட்காம கொடுத்த இந்த வாரத்துக்கு. நான் ஒண்ணு கொடுக்கல, நீதான் இழுத்த. ஏய், எது எப்படி இருந்தா என்ன? நீ என் மேல விழுந்துட்ட. என்னது? சாரி, காதல்ல விழுந்துட்ட. ஒரு கல்யாணம் ஆகாத பையனும் ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணும் இப்படி எல்லாம் இருக்கலாமா? கல்யாணம் பண்ணிக்க போறவங்களா இருந்தா இருக்கலாம்.
இப்ப நீ சொல்றத உன் அம்மாவை சொல்ல பாப்போம். நேத்து நான் உன் பக்கத்துல வந்து உட்கார்ந்ததுக்கே கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இப்ப மட்டும் நம்ம 2 பேரும் இப்படி உங்க அம்மா பார்த்தாங்கன்னா என்ன ஆகும்? அவங்க ஏன் இங்க வர போறாங்க? நான் ஒன்னும் வேணும்லாம் இப்படி பண்ணல. உங்க பையன்தான் என்ன வெளியே போ. கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா வெளியே போன்னு சொல்றாங்க. வா ஜுன்னு. நில்லு நில்லு. அப்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு லக்கி. அதெல்லாம் பரவாயில்ல வா. அப்பா எனக்காக 2 minutes ப்ளீஸ். எஸ் ப்ளீஸ். ஜுன்னு உங்ககிட்ட ஒன்னு காமிக்கணும்னு ஆசைப்படுறான். என்ன அது? ராக்கி பண்டிகை அன்னைக்கு இவனுக்கு கொடுத்த கிஃப்ட்ப்பா. கிஃப்டா? ஆமா, நீங்க இப்ப வரைக்கும் எனக்கு எவ்வளவோ gift கொடுத்திருக்கீங்க. அது எல்லாமே பெஸ்ட். ஆனா ஜுன்னு கொடுத்தது வெரி ஸ்பெஷல். அவ்வளோ ஸ்பெஷலான கிஃப்ட் என்ன? அத காட்டு ஜுன்னு. ஜுன்னுவை நீங்க அப்ரிஷியேட் பண்ண மாட்டீங்களா? ஓ, இங்க இருக்கீங்களா? சரி வாங்க, கீழே போய் சாப்பிடலாம். அப்பாவுக்கு ஜுன்னு வரைஞ்ச டிராயிங்க காட்டிட்டு இருக்கோமா? சரி வாங்க, சீக்கிரம் சாப்பிடலாம். ஜுன்னு கூட உங்களை மாதிரியே அழகா டிராயிங் பண்ணுவான். நான் கேட்கலையே. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. நான் கேட்க கூடாத விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன்.